Hi friends, welcome to Fragrance of My Life. இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபியா நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக மட்டன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மட்டன் கீ ரோஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே மட்டனோட கலர் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். மட்டன் கொஞ்சமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக. இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி நல்லா இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 6 விசில் வந்ததுக்கப்புறமா நான் இறக்க போகிறேன். சில மட்டனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரமும் எடுக்கும். இந்த மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். தனியா இருக்கு இல்லையா அது. இது கூடவே 2 கிராம்பு, ஒரு 1 இன்ச்சுக்கு பட்டை, ஒரு பாதி அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாமே சேர்த்து ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 to 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்னும் காரம் கூடுதலாக வேணுன்றவங்க இன்னும் கூட 1 சேர்த்துக்கலாம். நார்மல் மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கலர் தூக்கி கொடுக்கும். இது 5 சேர்க்கறதுக்கு நீங்கள் அது ஒரு 8 சேர்க்கணும். காஷ்மீரி மிளகா உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா அதிகமாக கொடுக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 to 4 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க பேஸ்ட் மாதிரி. மசாலா அரைச்சாச்சு. குக்கர்லேயும் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கீ ரோஸ்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம். முந்திரி எடுத்து முந்திரியை நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் முந்திரியை வறுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் நெய்யோட. இந்த மசாலா கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா வந்து நல்லா வந்து குக் பண்ணணும் நம்ம. இது கொஞ்சம் ட்ரை ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் குக்கரில் அந்த தண்ணியை இதில் இருந்து சேர்த்துக்கலாம். குக்கரில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு திக்காக நம்மளுக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து அந்த நெய் வந்து பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நம்ம கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு இந்த மசாலாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வேணும்னா. இந்த மசாலா ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மீதி மட்டன் பீசஸ் எல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து குக் ஆகணும் இந்த மசாலாவில். உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரையாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். மட்டன் கீ ரோஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்னும் நல்லா ட்ரை ஆனால் தான் வந்து எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட போகிறேன். இந்த ரோஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அயன் கடாயில் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுட்டு நல்ல ஒரு கிளறிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை. நம்ம அவ்வளோதான், ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்க்கும்போது நீங்கள் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கூட இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ரொம்பவே சுவையான மட்டன் கீ ரோஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.